ஸோ அந்த ஒரு பெரிய செல்லருமே நான் சொல்லி தான் தப்பையே அவங்க கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. இந்த வீடியோவில் நாம இந்த கேபினட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது எந்த பிராண்டோட கேபினட்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த கேபினட்டை செல் பண்ணுறது ஒரு இந்தியாவில் ஒரு பிசி கமெண்ட்ஸ் பார்ட்ஸை செல் பண்ணுற ஒரு செல்லர் தான் அவங்களோட ஓன் பிராண்டிங்கில் இந்த கேபினட்டையுமே செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ முதல்ல நான் இந்த கேபினட்டோட ப்ரைஸிங் அப்புறமா இந்த கேபினட்டோட நெய்மை மட்டும் நான் சொல்ல போகிறேன். இது எங்கேருந்து வாங்குறது, அவங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதோட டெலிவரி எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறதா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த கேபினட்டோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாரன் ஜேஎம் கார்பன், அதுதான் இந்த கேபினட்டோட நேம். அப்புறமா இந்த கேபினட்டோட ப்ரைஸிங் 3549 3549 ரூபாய்க்கு தான் இந்த கேபினட்டை வாங்கினேன். இது ஆல் இந்தியா ஃப்ரீ டெலிவரி தான் இந்த கேபினட். ஸோ எந்த ஒரு டெலிவரி சார்ஜஸுமே கிடையாது. ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த கேபினட்டோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஸோ இந்த கேபினட்டோட பேக்கிங்கை முதல்ல பார்க்கலாம். ஏன்னா இந்த கேபினட் கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி என்கிட்ட வந்திருக்கு. ஸோ அதோட பேக்கிங்குமே கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கணும். ஸோ இந்த கேபினட்டோட பேக்கிங்கை பார்த்தோன்னா இதில் கம்ப்ளீட்டாக பபுள் வார்ப்பிங் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு 5 லேயர்ஸுக்கு ஃபுல்லாகவே பபுள் வார்ப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பபுள் வார்ப்பிங்கை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. அதில் இவங்களோட ஒரு என்வலாப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த என்வலாப்பில் பில் இருக்குது. கொஞ்சம் டீசெண்டான ஒரு அப்ரோச்சை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா முன்னாடி கேபினட் இருக்குது. கேபினட்டுக்கு சப்போர்ட்டுக்காக ஒரு 2 தர்மாகோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டெம்பர் கிளாஸுக்கு ப்ரொடக்ஷனுக்காக அதில் ஒரு ஏர் பேக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த டெம்பர் கிளாஸ் மட்டும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது உண்மையிலே அதோட வேலையை சரியாக செஞ்சுருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியுமே அந்த கிளாஸ் உடையாமல் தான் வந்திருக்கு. ஸோ பேக்கிங்கை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பேக்கிங் முடிஞ்சதுமே இந்த கேபினட்டோட ஃபஸ்ட் லுக், இந்த கேபினட்டோட ஃபஸ்ட் லுக் நீங்கள் இந்த கேபினட்டை எடுத்ததுமே நீங்கள் ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுறது இந்த கேபினட்டோட ஃப்ரண்ட் மெஷ் பேனல் தான். இந்த மெஷ் பேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கேபினட்டை நான் வாங்குறதுக்கு இந்த மெஷ் பேனலுமே ஒரு ரீசன் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அப்புறமா இந்த மெஷ் பேனல் மட்டும்தான் பிளாஸ்டிக், மற்றபடி எல்லா சைடுமே மெட்டல் ப்ளஸ் ஒரு சைடு ஃபுல்லாக டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸில் ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்குது. ரொம்ப சீப்பாகலாம் ஃபீல் ஆகாது, ரொம்ப பட்ஜெட் கேபினட் மாதிரியுமே ஃபீல் ஆகாது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போது இந்த கேபினட்டோட கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் அப்புறமா பட்டன்ஸ் எல்லாமே இந்த கேபினட்டோட டாப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் USB 3.0 போர்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 USB 2.0 பட்டன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு மைக்கோட போர்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கரோட போர்ட் இருக்குது. அப்புறமா ஒரு ரீசெட் பட்டனுமே இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்க கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ். ஸோ அப்புறமா ஏர் ஃப்ளோக்கு இந்த கேபினட்டில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக மெஷ் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மெஷ் பேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்கில் இருந்தாலுமே ரொம்ப சீப்பாக ஃபீல் ஆகலை, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா டாப்பில் ஒரு டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இது ரிமூவபிள் டஸ்ட் ஃபில்டர் தான். அது கூடவே பாட்டம்லேயுமே ஒரு டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ண முடியாது, அங்கேயே தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மெஷ் பேனலை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதுக்குள்ளேயுமே ஒரு டஸ்ட் ஃபில்டர் தான் இருக்குது. இதுவுமே ரிமூவ் பண்ண முடியாது, அதில் அட்டாச்சாக தான் இருக்கும். பட் நம்மளால் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண முடியும் நமக்கு தேவைப்படும் போது. ஸோ அப்புறமா இந்த கேபினட்டோட கூலர் சப்போர்ட்டை பார்க்கலாம். முன்னாடி நம்மளால் 3 120mm ஃபேன்ஸை மவுண்ட் பண்ண முடியும். இது ஆல்ரெடி இதில் அட்டாச்சாக தான் வருது 3 ஃபேன்ஸ். அதே மாதிரி ரியர்லேயுமே ஒரு 120mm ஃபேன்ஸ் அட்டாச்சாக தான் வருது. இந்த ஃபேன்ஸ் எல்லாமே ARGB ஃபேன்ஸ் தான். ஸோ நம்ம மதர் போர்டால் கூட இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதோட லைட்டிங்கை நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் ரேடியேட்டர் சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா டாப்பில் நம்மளால் 240mm ஒரு ரேடியேட்டரை மவுண்ட் பண்ண முடியும். முன்னாடி இந்த மெஷ் பேனலுக்கு பின்னாடி இந்த ஃபேன்ஸை ரிமூவ் பண்ணோம்னா நம்மளால் 360mm ஒரு ரேடியேட்டரை மவுண்ட் பண்ண முடியும். இதில் ஃபுல் சைஸில் ஒரு PSC ஷரவுட் கொடுத்துருந்தாலுமே ரேடியேட்டரை மவுண்ட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் ரொம்ப சுலபமாக இதில் மவுண்ட் பண்ண முடியும். அப்புறமா இதில் கிராஃபிக்ஸ் கார்டுலேருந்து 330mm வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ லெந்தியாக இருக்க 3 ஃபேனோட வர கிராஃபிக்ஸ் கார்டை கூட நம்மளால் இதில் மவுண்ட் பண்ண முடியும். அப்புறமா ஏர் கூலருக்கு 175mm வரைக்குமே ஹைட்டில் இருக்க ஏர் கூலரை நம்மளால் இதில் மவுண்ட் பண்ண முடியும். ஸோ அப்புறமா இதில் ஸ்டோரேஜுக்கு என்னென்ன மவுண்ட் பண்ண முடியும்னா நம்மளால் 2.5 SSD 2 மவுண்ட் பண்ண முடியும் இதுக்கு பின்னாடி. அதுக்கப்புறமா 3.5 இன்ச்சோட ஹார்ட் டிஸ்க் 2மே நம்மளால் இதோட ஹார்ட் டிஸ்க் பையில் மவுண்ட் பண்ண முடியும். ஸோ அப்புறமா இதோட சைடில் இருக்க டெம்பர் கிளாஸை பற்றி பார்க்கலாம். இந்த டெம்பர் கிளாஸ் ரொம்ப சீப்பாகலாம் இல்லை, கொஞ்சம் திக்னஸாக ரொம்ப நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டெம்பர் கிளாஸை நம்மளால் டூல்லெஸ் ஆப்ரேஷனாகவே ஓப்பன் பண்ண முடியும். அதாவது எந்த டூலுமே தேவையில்லை இந்த டெம்பர் கிளாஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அந்த 4 ஸ்க்ரூவை நம்மளால் நம்மளோட ஹேண்டை வச்சு ஓப்பன் பண்ண முடியும். எந்த ஒரு டூல்ஸுமே தேவையில்லை. அதனால தான் இந்த டூல் ஃப்ரீ ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு பேனலையும் நம்மளால் அந்த 2 ஸ்க்ரூவையுமே நம்மளோட ஹேண்டால் ஓப்பன் பண்ண முடியும். டூல் ஃப்ரீ ஆப்ரேஷன் தான். அதேமாதிரி ஓப்பன் பண்ணோன்னா நம்மளால் கேபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸை பார்க்க முடியும். அதே மாதிரி அதில் வர கேபிள்ஸையுமே பார்க்க முடியும். USB 3.0 கேபிள்ஸ், அப்புறமா ஃப்ரண்ட் பேனல் கனெக்ஷனோட கேபிள்ஸ், ஆடியோ USB எல்லா கேபிள்ஸுமே இருக்குது. அது கூடவே ஃபேன்ஸோட அந்த கேபிள்ஸுமே இருக்குது. அதில் அவங்க ஒரு பேக்கெட்டை வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பேக்கெட்டில் அவங்க ஒரு நல்ல விஷயமா அவங்க
கேபிள் டைஸ் கொடுத்துருக்காங்க. இது கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நார்மலாக பட்ஜெட் கேபினெட் வாங்கினோம்னா இந்த கேபிள் டைஸை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். அது கூடவே எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸையுமே கொடுத்துருக்காங்க. அது கூடவே உள்ள யூசர் மேனுவலுமே வச்சுருந்தாங்க. ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸை பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக எல்லாம் இல்லை. நம்மளால் ரவுண்டான கேபிள்ஸ் இருந்தால் கூட நம்மளால் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். எந்த பிரச்சனையுமே இல்லை. இதோட பிஎஸ்சி ஸ்லோட பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களோட பிராண்டிங்குமே பண்ணியிருக்காங்க. ஃபுல் லென்த்துக்கு இந்த பிஎஸ்சி ஸ்லோடு கொடுத்துருந்தாலுமே முன்னாடி நம்மளால் 360 mm ரேடியேட்டரை மவுண்ட் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி பார்த்தோம்னா அந்த பிஎஸ்சி ஸ்லோடில் சின்னதாக ஒரு கட் போட்டிருந்தாங்க. நம்மளால் அந்த ரேடியேட்டரை கீழே வரைக்குமே எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அப்புறமா இந்த கேபினெட்டில் வர ஃபேன்ஸை பற்றி பார்க்கலாம். முன்னாடி 3 ஃபேன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 120 mm ஓடுது. ரியரில் ஒரு 120 mm. டோட்டலாக 4 ஃபேன்ஸ். 4 ஃபேனுமே ARGB ஃபேன்ஸ் தான். ஸோ நம்மளோட மதர் போர்டால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஃபேன்ஸோட லைட்டிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த லைட்டிங்கை பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால் 7 கலர்ஸ் ஸ்டாட்டிக் லைட் வைக்க முடியும். 7 கலர்ஸுக்கு நம்மளால் ஸ்டாட்டிக் லைட், அதாவது சிங்கிள் லைட் அப்படியே இருக்கிற மாதிரி 7 கலர்ஸுக்கு நம்மளால் செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பேட்டர்ன்ஸை கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். உங்ககிட்ட ஓல்டு பிசி தான் இருக்குது, அதில் மதர் போர்டில் இந்த ARGB கண்ட்ரோலரே இல்லை, நம்மளால் இந்த லைட்டிங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஃபேன்ஸ் நம்மளால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு வழி இருக்குது. இதில் கொடுத்துருக்க அந்த ரீசெட் பட்டனை இதில் டேரெக்டாக நம்மளோட இந்த ஃபேனில் கனெக்ட் பண்ண முடியும். 2 பட்டன். ஸோ அது வழியாகவே நம்மளால் இந்த ஃபேன்ஸோட லைட்டிங்குமே கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வேணும்னா அந்த ரீசெட் பட்டனை ஃப்ரண்ட் பேனலில் கனெக்ட் பண்ணோன்னா அது ரீசெட் பட்டனாக ஒர்க் ஆகும். இல்லைனா அதை டேரெக்டாக இந்த ஃபேனில் கனெக்ட் பண்ணோன்னா நம்மளோட ஃபேன் ஸ்விட்சாக ஒர்க் ஆகும். அதாவது இந்த ஃபேன்ஸோட லைட்டிங் மூட்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி அதுக்குமே ஒர்க் ஆகும். ஸோ அது உங்களோட ஆப்ஷன் தான். ஓல்டு பிசின்னா நீங்கள் அந்த பட்டனில் கனெக்ட் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட நியூ பிசி இருக்குன்னா அந்த ரீசெட் பட்டனா ஃப்ரண்ட் பேனல்லே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா இந்த கேபினட்டோட ஏர் ஃப்ளோ. ஸோ எங்கிட்ட ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் கிடையாது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோடய கேமராவில் கூட அந்த ஸ்மோக்ஸ் எல்லாம் சரியாக கேப்சர் பண்ண முடியலை. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான கேமரா சென்சார் என்னோடய ஃபோனில் கிடையாது. இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ முன்னாடி ஃபேன்ஸ் எல்லாமே இன்டாக்டாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி ரியர்லேயுமே அந்த ஃபேனுமே எக்ஸாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அந்த ஸ்மோக் வரதை என்னால் பார்க்க முடியும். ஆனால் என்னோடய கேமராவால் ரெக்கார்ட் பண்ண முடியலை. என்னோடய கேமராவில் அந்தளவுக்கு டீட்டெயிலாக ஷூட் பண்ண முடியலை. அந்தளவுக்கு நல்ல சென்சார் என்கிட்ட கிடையாது. ஃபியூச்சரில் நான் இன்னுமே பெட்டராக ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் நேரில் பார்த்த வரைக்குமே இந்த முன்னாடி இருக்க ஃபேன்ஸ் எல்லாமே இன்டாக்டாக ஒர்க் ஆகுது. பின்னாடி இருக்கிறது எக்ஸாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஏர் ஃப்ளோக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கொஞ்சம் ஏர் ஃப்ளோ எல்லாமே டாப்பில் இருக்க அந்த டஸ்ட் ஃபில்டர் வழியாக கூட மேலே வந்துட்டு இருக்குது. ஸோ அது காம்பன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோன்னா அப்படி மேபி வராது. அந்த இடத்துல நம்ம ஃபேன் இன்ஸ்டால் பண்ணோன்னா மேபி அந்த மாதிரி இன்னும் சரியாக ஒர்க் ஆகும். ஸோ அப்புறமா இந்த கேபினட்டோட குவாலிட்டி. ஸோ இந்த கேபினட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த டெம்பர் கிளாஸோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப மோசம் கிடையாது. சில சீப்பான கேபினட்ஸ் எல்லாமே இதை விடமே ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருப்பாங்க. இது ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறமா ஃபுல்லாகவே மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மட்டும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெட்டல் குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட சைடு பேனல் அந்தளவுக்கு டாப் நாச் குவாலிட்டியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஆவரேஜ் நார்மலான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ஒரு 3000 பட்ஜெட்டில் கேபினெட்டில் எந்த அளவுக்கு ஒரு சைடு பேனலோட குவாலிட்டி பார்ப்போமோ அந்த அளவுக்கு தான் இருந்தது. ரொம்ப சீப்பாக நம்ம பட்ஜெட் கேபினெட்டில் பார்க்குற மாதிரி கிடையாது. ஒரு ஆவரேஜான குவாலிட்டி அந்த சைடு பேனலுக்கு இருந்தது. ஸோ அப்புறமா நான் எதுக்காக இந்த கேபினெட்டை வாங்கினேன்? நான் ரீசன் இல்லாமல் வாங்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நானே பிசி பில்டுக்கு நிறைய டைப்பான கேபினட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எதுக்காக இந்த கேபினெட்டை வாங்கினேன்? ஸோ முதல்ல இந்த கேபினட்டோட ப்ரைஸிங் தான் 3500 rupees. ஸோ நான் ஒரு கேபினெட் வாங்கணும்னு பிளான் பண்ணேன். என்னோட ஓல்டு பிசியோட கேபினெட் எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. ஸோ அதை ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேபினெட் வாங்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ என்னோட பட்ஜெட் 3000 தான் இருந்தது. 3000 எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்னோட பிசிபிள் வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டீப்கோலோட CC560. ஸோ அதை வாங்கினேன்னா மினிமமாக நான் அதில் ஒரு எஸ்ஆஸ் ஃபேனாவது போடணும். ஏன்னா அந்த கேபினெட்டில் ஃபேன்ஸே இல்லாமல் வரும் 3000 பட்ஜெட்டில். அதே கேபினெட்டை 4000 பட்ஜெட்டில் வாங்கினோன்னா ஃபேன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. 3000 ஃபேன்ஸ் இல்லாமல் தான் கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு எஸ்ஆஸ் ஃபேனாவது போடணும். என்னோட ஓல்டு கேபினெட்டில் எந்த ஒரு ஃபேன்ஸுமே கிடையாது. இல்லைனா நான் அதை எடுத்து போட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் எந்த ஒரு ஃபேன்ஸுமே கிடையாது. ஸோ ஒரு ஃபுல் ஃபேன் கிட்டு வாங்கலான்னு பார்த்தா அதோட ப்ரைஸிங் 1000 rupees 1300 rupees கிட்ட போகுது. அந்தளவுக்கு பட்ஜெட்டை என்னால் ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ நான் அதுலேருந்து பிளானை மாற்றிட்டேன். எப்படியாவது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 500 rupees கூட எக்ஸ்ட்ரா போட்டு ஏதாவது ஒரு கேபினெட்டை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். 3000லேருந்து 3500க்குள்ளே ஒரே ஒரு பிராண்டோட கேபினெட் தான் இருக்குது, ஆன்டிஸ்போஸ். ஸோ எனக்கு ஆன்டிஸ்போஸை பிடிக்கவே இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க வச்சிருக்கிற எல்லா டிசைனுமே இன்னொரு பிராண்டோட கேபினெட்டோட டிசைன்ஸ் அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஆன்டிஸ்போஸில் அந்தளவுக்கு கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத மாதிரி எனக்கு தோணுச்சு, ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வாங்கலை. இருந்தாலுமே பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால் ஆன்டிஸ்போஸோட 110 வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் அதோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 3300 3200 அந்த மாதிரி வருது. ஸோ அப்படி பார்த்தாலுமே அதில் கொடுத்துருக்க ஃபேன்ஸோட RGBஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.
எனக்கு இந்த RGBs பிடிக்கும் தான், ஆனால் 24/7 ரன்னிங்கில் இருக்குது எனக்கு பிடிக்காது. நான் மார்னிங் பிசி ரன் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 1 மணி 2 மணி அப்போ தான் ஷட் டவுன் பண்ணுவேன். ஸோ அது வரைக்குமே இந்த RGB லைட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ எனக்கு RGB எப்போவுமே தேவைப்படாது, எனக்கு அது பிடிக்காது அந்த அளவுக்கு. ஸோ ஆட்டோ RGB ஃபேன்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஆட்டோ RGB ஃபேன்ஸ் இல்லாமல் அந்த பட்ஜெட்டில் பெட்டரான எந்த ஒரு கேபினெட்டுமே கிடையாது. அதனால தான் இந்த கிளாரனோட கேபினெட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்தியன் செல்லர் தானே செல் பண்ணுறாங்க, நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவங்களோட கேபினெட்டை ட்ரை பண்ணலான்னு தான் இந்த கேபினெட்டை ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுலேயுமே ஒயிட் கலர் கேபினெட் இருக்குது, அதோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட இனிமேல் ஒரு 250 rupees அதிகமாக வரும். ஸோ 250 rupees அதிகமாக போச்சுன்னா அடுத்த பட்ஜெட்டுக்கு போயிடும். அந்த பட்ஜெட்டில் தான் கேலக்ஸியோட ரெவிஷன் 5 இருக்குது, அந்த கேபினெட்டே வாங்க முடியும். ஸோ அதனால தான் அந்தளவுக்கு பட்ஜெட் போக முடியாதனால நான் பிளாக் கலரே வாங்கினேன். ஒயிட் கலருமே ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தது. பட்ஜெட் ப்ராப்ளம் ஆனால வாங்கலை. ஸோ அப்புறமா நான் இந்த கேபினெட்டை எங்கேருந்து வாங்கினேன்? நான் இந்த கேபினெட்டை வாங்கினது shop.clarencomputers.in அந்த வெப்சைட்லேருந்து தான் வாங்கினேன். அவங்களுக்கு ஒரு பிசி ஷாப்புமே இருக்குது, அது கொல்கட்டாவில் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வழியாக எல்லாருக்குமே செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் நம்மளோட பிசிபிள் வீடியோஸில் கூட சில ப்ராடக்ட் எங்களோட வெப்சைட்லேருந்து காட்டியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானே வாங்கியிருக்கேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டுன்னு சொன்ன உடனே நான் சும்மா எல்லாம் கால் பண்ணி சும்மா பேசிட்டு வைக்கல, ஒரு சீன் நடந்தது நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் இந்த கேபினெட்டை வாங்கணும்னு பிளான் பண்ணலை. இதே ப்ரைஸிங்கில் இன்னொரு கேபினெட் இருக்குது, கிளாரன் காஸ்மோ அப்படிங்கிற அந்த கேபினெட்டை வாங்கலாம்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ அந்த கேபினெட்டை எதுக்காக வாங்கலான்னு பிளான் பண்ணேன்னா, அந்த கேபினெட்டில் முன்னாடி டைப் சி போர்ட் கொடுத்துருக்கிறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, 3500 rupeesல டைப் சி போர்ட்டா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதே வாங்கலான்னு இமீடியட் ஆர்டர் பண்ணிட்டேன். மேபி ஏதாவது தப்பாக ப்ரைஸ் கம்மியாக போட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெயிலுமே போட்டேன், இதில் டைப் சி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஸோ ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இமெயில் ரிப்ளைமே வந்தது, இதில் டைப் சி போர்ட் கிடையாது, சாரி நாங்கள் தப்பாக போட்டிருந்தோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய செல்லருமே நான் சொல்லி தான் தப்பையே அவங்க கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஸோ வெப்சைட்லேருந்துமே அவங்க டைப் சி போர்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்கிட்டையுமே அப்பாலஜைஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, எனக்கு நான் அந்த கேபினெட் ஆர்டர் பண்ணதே டைப் சி போட்டிருக்கனால மட்டும்தான், மற்றபடி எனக்கு இந்த கேபினெட் தான் பிடிச்சிருந்தது. நான் 2 கேபினெட்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதில் ப்ளைனான ஒரு மெஷ் பேனல் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்டில், இதில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி தான் சைடு லுக் எல்லாமே எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. அந்த கேபினெட்டை நான் ஆர்டர் பண்ண ஒரே ஒரு ரீசன் டைப் சி இருக்குது அப்படிங்கிறதுனால தான். ஸோ எனக்கு மெயிலுக்கு ரீப்ளை வந்ததுமே நான் இமீடியட்டாக கால் பண்ணிட்டேன், அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், நான் டைப் சி இருந்தனால தான் அதை ஆர்டர் பண்ணேன், இல்லைனா நான் ஆர்டர் போட்டிருக்க மாட்டேன், எனக்கு அந்த கேபினெட்டுக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக இந்த கேபினெட்டை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பேக் பண்ணி கொரியரில் கொடுத்துட்டோம், சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே 5 மினிட்ஸில் எனக்கு திரும்பி அவங்களா கால் பண்ணாங்க, நான் கால் பண்ணல, அவங்களா கால் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் பேக் பண்ணி இப்படி கொரியரில் கொடுத்துட்டோம், ஸோ நாங்கள் அதை ரிட்டர்ன் வாங்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு இந்த கேபினெட்டை பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே இந்த கேபினெட்டை அவங்க பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. எனக்கு என்ன இந்த கேபினெட் தான் வந்திருக்கு, அந்த கேபினெட் வரல. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ ஈஸியாக இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. பேக் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் அதை வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அவங்க வாங்கி என்ன அவங்க சைடில் தான் மிஸ்டேக், அதனால் அவங்க அப்பாலஜைஸ் பண்ணி அந்த கேபினெட்டை வாங்கிட்டு மறுபடியும் இந்த கேபினெட்டை எனக்கு பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டுமே நல்லா இருந்தது. அவங்க இங்கிலீஷில் தான் கம்யூனிகேஷன் பண்ணாங்க, ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ எல்லாமே நல்லா இருந்து கஸ்டமர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே எனக்கு நல்ல ஸ்டாட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேபினெட்டை ஒரு இந்தியன் செல்லர் தான் செல் பண்ணுறாங்க. ஸோ இது இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா இதோட காஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த கேபினெட்டு சைனாவிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இம்போர்ட் பண்ணாலுமே இது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒர்த்தாக தான் தெரியுது எல்லாமே பார்க்கும்போது. ஆனால் இதே கேபினெட்டை யூகேயில் செல் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரைஸ்லேருந்து இந்தியன் ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 4800 rupees கிட்ட வருது. ஸோ இந்தியாவில் இதோட ப்ரைஸிங் 3500 rupees வித் ஃப்ரீ டெலிவரி. எனக்கு என்னமோ ஓகே இது ஒர்த்துன்னு தான் தெரியுது. ஆன்டி ஸ்போர்ட்ஸ் கேபினெட்டை வாங்குறதுக்கு தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம். ஆன்டி ஸ்போர்ட்ஸ் கேபினெட்டில் எல்லாமே ஆட்டோ RGB ஃபேன்ஸ் தான் வரும், நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கிட்டத்தட்ட குவாலிட்டியுமே இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதில் எல்லாமே அதை விடையுமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கேபினெட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வாங்கணும்னா நீங்கள் shop.clarencomputers.in ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேபினெட்டோட ரிவ்யூ இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணி டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் கேபினெட் ரிவ்யூவில் நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேபினெட்டோட நேமையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபியூச்சரில் என்னால் முடிஞ்சால் அந்த கேபினெட்டை வாங்கி அதோட ஏர்ஃப்ளோலாம் செக் பண்ணி அதுக்குமே ரிவ்யூ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.